கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது எவ்வளவு நன்மை. உண்மையிலே ஒரு சாதாரண ஒரு வார்த்தையில சொல்லுகிறேன். ஒரு நட்பு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நண்பனை குறித்து நன்றாக அறிந்து அவனோடு அந்த நட்பை நீடிக்கும் பொழுது அந்த நட்பு கடைசி வரை நிலைத்திருக்கும். ஒரு குடும்பம் என்று சொன்னால் ஒரு கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளும் பொழுது உண்மையிலே அந்த வாழ்க்கை நிலைத்திருக்கும். நாமும் கர்த்தரை அறிந்து அவரை நேசித்து அவரை பின்பற்றும் பொழுது நம்முடைய ரட்சிப்பு நிலைத்திருக்கும். என்றால் தேவனை ஒருத்தர் அறிந்து கொள்ளாதவன அவங்களோட நம்ம என்ன செய்ய நாம் பயணம் செய்ய முடியாது. எடுத்துக்காட்டாக ஆதியாகமம் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 3வது வசனத்தில் ஆதாமுக்கு தேவன் 130வது வயதிலே சேத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, 130 வயது. அடுத்து பாருங்க, அது 6வது வசனத்துல சேத்திற்கு 105வது வயதிலே ஏனோசை தேவன் கொடுத்திருக்கிறார். 105வது வயசுல. 9வது வசனத்துல ஏனோசிற்கு 90வது வயதிலே கேனானை தேவன் கொடுத்திருக்கிறார். அதே அதிகாரத்திலே 12வது வசனத்திலே கேனானுக்கு 70வது வயதிலே மகாலாயிலே தேவன் கொடுத்திருக்கிறார். அதே அதிகாரத்திலே 15வது வசனத்திலே மகாலாயலுக்கு 65வது வயதிலே யாரேதை தேவன் கொடுத்திருக்கிறார். 18வது வசனத்திலே யாரேத்திற்கு 162வது வயதிலே ஏனோக்கை தேவன் கொடுத்திருக்கிறார். 21வது வசனத்திலே ஏனோக்குக்கு 65வது வயதிலே மெத்துசாலாவை தேவன் கொடுத்திருக்கிறார். 25வது வசனத்திலே மெத்துசாலாவிற்கு 187வது வயதிலே லாமெக்கை தேவன் கொடுத்திருக்கிறார். அடுத்து 28வது வயதிலே லாமெக்கிற்கு 182வது வயதிலே நோவாவை தேவன் கொடுத்திருக்கிறார். 32வது வசனம் பார்க்கும் பொழுது நோவாவுக்கு 500வது வயதிலே சாம் காம் யாபாத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பாருங்க, தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் பார்க்கும்போது டாக்டர் சொல்றாங்க, இந்த வயது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல சயின்ஸ். அப்போ தேவன் அறிவியலை விட விஞ்ஞானத்தை விட தேவன் எல்லாவற்றை விட ஒரு அதிசயமானவர். இங்க பாருங்க, 187வது வயதிலே நாம் பார்க்கிறோங்க மெத்துசாலாவுக்கு 187வது வயதிலே. அடுத்து லாமெக்குக்கு 182. நாம் ஆபிரகாமை தான் சொல்லுவோம் 100 100ன்னு. ஆனால் தேவன் வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது யோபு புஸ்தகத்திலே 5:9-10 அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். ஏனென்று சொன்னால் வேத வசனம் பொய் சொல்லாது. இந்த தேவனுடைய வசனம் சொல்லப்படுகிறது அவர் ஆராய்ந்து முடியாத கர்த்தருடைய வசனத்தை. அதனால் தான் தேவனுடைய வார்த்தை நீங்கள் படிக்கலாம், அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையின் மேலே நாம் நம்பிக்கை வைக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. ஒரு நடைபெணமான வாழ்க்கையாக இருக்கும். அதனால் தேவனுடைய உண்மையிலே தேவனை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அப்போ ஏன் இதை நாம் படிக்கிறோம்? ஏன் ஆண்டவர் இதை படிக்க சொல்லணும்னா உண்மையிலே அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அப்போ தேவன் எல்லாவற்றை விட சிறந்தவர். தேவனை நம்புகிறவர்கள் உண்மையிலே அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு காலம் வெட்கப்பட்டு போக முடியாது. அதனால தேவனுடைய வார்த்தையை நன்றாக படியுங்கள், அந்த வார்த்தையை நம்புங்கள். அந்த வார்த்தையை நிச்சயமாகவே நீங்கள் நோக்கி பாருங்கள். யோபு சொன்னது போல அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும்
எண்ணி முடியாத அதிசயங்களையும் இப்படிப்பட்ட அந்த குழந்தை விஷயத்துல மட்டுமல்ல, நம்முடைய சூழ்நிலைகளை மிஞ்சிய விஷயத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். தேவனுடைய வார்த்தையை நன்றாக நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார்.